கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வர வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. எத்தனை நாளைக்கு பிரச்சனைன்னு பேசுவோம். 10 ஆண்டுகளா எம்பி என்னங்க சொன்னாரு, நான் என்ன பண்ண முடியும், மேல மோடி ஐயா இருக்கிறாங்க, நான் வேற கட்சி, என்னால் எதுவும் செய்ய முடியாது. இதைத்தான் 10 ஆண்டு காலமாக எம்பி பேசினாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு, நமக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கொடுத்திருக்கிறீங்க. அண்ணன் முருகேசன் அவர்களை போல உங்களுக்காக களப்பணி ஆற்றக்கூடிய அற்புதமான தலைவர்களை அங்கீகாரம் செய்திருக்கின்றீர்கள். இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் கொடுக்கும் பொழுது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு சேவை பண்ண முடியும். எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய பிரச்சனையை நாங்க எடுத்துக்கலாம். எதுக்கு உங்க பிரச்சனை நீங்க சுமக்கிறீங்க? திமுகவை பொறுத்தவரை திமுக அமைச்சர் இருக்காரு, முதலமைச்சர் இருக்காரு, அவங்க 2 பேரும் செய்யாத எம்பி செஞ்சிருவாருங்களா? திமுக எம்பிக்கு ஒரு வேளை ஓட்டு போடுறோம்னா முதலமைச்சர் இருந்தும் செய்யாதத, அமைச்சர் இருந்தும் செய்யாதத ஒரு திமுக எம்பி கோயம்புத்தூர் செய்ய போறாங்களா? இல்லை. போடக்கூடிய வாக்கு என்பது வேஸ்ட் ஓட்டு. அதனால ஒரு பிரயோஜனம் நமக்கு கிடையாது. இன்னைக்கு பிரதம மந்திரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நம்முடைய கட்சி, நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயகம். யார் ஜெயிக்க போறாங்க? அதுவும் நம்முடைய கூட்டணி, நம்முடைய கட்சி, பிரதமர். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாக்கு என்பது பிரதமரை பலப்படுத்த வேண்டுமோ தவிர பிரதமரை பலவீனப்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்கள் அனைவருக்கும். 98 கோடி பேரும் ஒன்றாக இணைந்து பிரதமரை பலப்படுத்துவோம் என்று இணைந்திருக்கின்றோம். கோயம்புத்தூர்ல பிரதமருடைய நேரடி கண்காணிப்புல கோயம்புத்தூரை வைத்திருப்பதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோள் வைத்து வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள், தாய்மார்களுக்கு, அன்பு சொந்தங்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய ராம்நகர் ஒன்றியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆடிட்டர் அவர்கள் உங்களுக்காக தொடர்ந்து களப்பணியில் இருக்கிறாங்க. அருமை சகோதரர் அண்ணன் முருகேஷ் அவர்கள் கவுன்சிலரா இருந்தாங்க. திமுக முன்னாள் கவுன்சிலர் பார்த்துருக்கீங்களா எப்படி இருப்பாங்கன்னு? ஒரு இனோவா காரில் அப்படியே ஜப்புன்னு வந்து இறங்கி கூட ஒரு 10 பேர் அப்படியே பல பலன் இருப்பாங்க. ஆனால் முருகேசனை பார்த்தா நம்மில் ஒருவராக இன்னும் இருக்கின்றார். அதான் முருகேசனுடைய பலம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. அமுதா அவர்கள், சவுந்தர் அவர்கள், தினேஷ் அவர்கள், அருண் அவர்கள், ரஞ்சித் குமார் அவர்கள், முருகானந்தம் அவர்கள், கணேஷ்குமார் அவர்கள், செல்வகுமார் அவர்கள், நம்முடைய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா அப்பாதுரை அவங்க இருக்கிறாங்க. அண்ணன் செல்வராஜ் அவங்க இருக்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் இந்த பகுதியினுடைய மாப்பிள்ள அண்ணன் வாசன் ஐயா இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கோவை ரமேஷ் அண்ணன் இருக்கிறாங்க. எல்லா இந்த பகுதியினுடைய பகுதி செயலாளர்கள் எல்லோருமே இருக்கிறாங்க. காந்திபுரம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தினேஷ்குமார், உக்கடம் கிழக்கு பகுதி செயலாளர் மோகன், 67வது வார்டு செயலாளர் ஆட்டோ ரவி, பொதுக்குழு உறுப்பினர் சவுந்தரராஜன், மகளிர் அணி மாவட்ட செயலாளர் இந்திராணி, பந்தல் முருகன் அணி வார்டு செயலாளர் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள், அந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து அடுத்த 15 நாட்கள் நீங்கள் எல்லாம் கடுமையாக வேலை செய்யும். வானதி அக்காவுடைய வேலையை நாம் எல்லாம் சேர்ந்து இன்னும் அங்கீகாரம் கொடுத்து அவங்ககிட்ட இன்னும் வேலை வாங்கணும். உங்களுக்காக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வாட்டர் ஏடிஆர் மக்களுக்கு என்ன வேலையோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் சேரும் பொழுது இன்னும் வேகப்படுத்த முடியும் என்கின்ற எங்களுடைய வேண்டுகோளை நிச்சயமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி உங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரே ஒரு சின்னம் தாமரை சின்னம் முதல் பட்டன்ல இருக்கு. வேறு யாருக்கு நீங்கள் வாக்களித்தாலும் கூட அந்த வாக்கில் எந்த பிரயோஜனம் இல்லை என்பது உங்களுக்கு முழுமையாக தெரியும். அதனால மோடியை ஓட்டு போடுங்க, ஜெயிக்க வைங்க, உங்களுக்கு சேவை பண்ணுவதற்கு வாய்ப்பு கொடுங்க. நம்ம